ஆன்மீக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, வீட்டில் எளிமையான முறையில் முருக வழிபாடு செய்வது எப்படி, முருகரோட முழு அருளையுமே பெற எப்படி அவரை வழிபாட வேணும் அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். மேலுமே முருகர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வரும் அவரோட பால்வடியும் முகந்தாங்க. முருகப்பெருமான கலியுகத்தில் கண் கண்ட தெய்வம் அப்படின்னு ஆன்மீக உலகமானது கொண்டாடப்படும். முருகரோட பாதங்களை சரணடைந்தாலே தீராத வினைகளும் தீர்ந்து பலவிதமான நன்மைகள் நம்மளோட வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். முருகனை வீட்டிலேயே நம்ம எளிமையான முறையில் எப்படி வழிபட வேணும், இது குறித்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுலேயுமே குறிப்பாக இந்த மேச ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே முருக வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. முருகப்பெருமானை நம்ம எப்படி வழிபட்டால் முருகரோட முழு அருளை பரிபூரணமாக பெறுவது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல விதமான நன்மைகளையும் பெற முடியும். துன்பங்கள்ல இருந்தும் கர்ம வினைகள்ல இருந்தும் விடுபட முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முருகர் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு மனிதருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்ததுங்க. தற்போதைய காலகட்டத்தில் முருகப்பெருமானை வழிபடுறவங்களோட எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கு. ஏன் அப்படின்னா முருகன் கோவில்கள் முருக மந்திரங்களையும் தேடி தேடி படிக்கிறாங்க, நேரில் சென்று வழிபடுறாங்க, எண்ணிக்கையுமே அதிகரித்து வருகிறது. தினமுமே நீங்கள் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசிக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க, வீட்டிலேயே எளிமையான முறையில் நீங்கள் வழிபடலாம். ஆனால் இன்றைய பரபரப்பான காலகட்டத்தில் கடுமையான வேலை பளுவிற்கு இடையிலும் முருகனை வழிபட்டு அவரோட அருளை பெறுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. மேலுமே இந்த வழிபாட்டை தூங்குவதற்கு முதல்ல நம்ம உறுதி எடுத்துக்கொள்ள வேணும். என்ன நடந்தாலும் முருகா உன்னை வழிபடுவதை நான் நிறுத்த மாட்டேன், உன்னை தினமும் வழிபடுவதற்கு எனக்கு அனுமதி கொடு, அருள் செய் முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் முருக வழிபாட்டனை நீங்கள் துவங்க ஆரம்பிக்கலாங்க. சாமிக்கிட்ட நம்ம வேண்டுதல் வைப்பது அல்லங்க, மனம் விட்டு பேசுவது தான் பக்தியின் உண்மையான அடையாளமாக பார்க்கப்படுது. நமக்கு மன உறுதியை வழங்க வேணும் என முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கோங்க. விளக்கேற்றும் போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்களையுமே முருக மந்திரத்தை சரியான முறையில் உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது. முருக வழிபாட்டினை துவங்கும் நாளன்னைக்கு காலையில் எழுந்து சரவணபவ பொய்கையில் குளிப்பதாக நினைத்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி தண்ணீரை மேலே நீங்கள் தலைமேலே ஊற்றி சுத்தமாக குளிச்சுக்கோங்க. பிறகு பூஜை அறைக்கு வந்து முருகா முருகா என மனதார நினைத்து கை நிறைய திருநீர் எடுத்து நெற்றி நிறைய வைத்துக்கோங்க. முருகரோட படத்திற்கு முன்னாடி விளக்கு ஏற்றி வைக்க வேணுங்க. அப்படி ஏற்றும் போது கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அருளிய தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, ஞான பண்டித சாந்தி நமோ நம அருள் தாராய் என்ற பாடலை சொல்லி நீங்கள் விளக்கேற்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் நம்மளுடைய வீட்லேயும் சரிங்க, அந்த விளக்குலேயும் அதனோட சுடரிலுமே முருகன் வந்து விட்டார் என்று தான் அர்த்தம். விளக்கேற்றும் போது எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் நீங்கள் ஏற்றலாம். அதே மாதிரி நீங்கள் மனதால் முருகனை நினைத்து தினமுமே தவம் இருப்பது போல அவரோட நாமங்களை சொல்லி கொண்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. முருகப்பெருமான்கிட்ட மூல மந்திரமான ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல வேணும். இந்த மந்திரத்தை நீங்கள் வாய் விட்டு சொல்லக்கூடாதுங்க, உங்களுடைய மனதிற்குள்ளாகவே சொல்ல வேணும். அதே சமயம் நீங்கள் சொல்லும் மந்திரம் உங்களோட காதில் மட்டும் படும் வகையில் சொல்ல வேணும். இந்த மந்திரத்தை நீங்கள் 11 அல்லது 21 அல்லது உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். கண்மூடி மந்திரங்களை சொல்லும்போது தேவையில்லாத பலவிதமான நினைவுகள் வந்தால் கூட அதை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து நீங்கள் மந்திரத்தை சொல்லி உச்சரித்து கொண்டே இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா முருகனை வழிபடும் முறை. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் ஆகியவற்றில் இருந்து ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் தினமுமே பாராயணம் செய்ய வேணுங்க. பாடலை பாடும்போது கையில் பூஜைகளை வைத்து கொண்டு பாட வேணும். மேலுமே கண்களை மூடி முருகன் பாடலை பாடக்கூடாதுங்க, கண் விழித்து கொண்டு தான் பாட வேணும். முருகப்பெருமானோட முகத்தை பார்த்த பாடி முருகத்தை பார்த்தபடி நீங்கள் பாடுறது நல்லது. அப்படி பாடும்போது முருகரோட கண்கள் அசைவது, அவர் சிரிப்பது போன்றவை எல்லாமே உங்களுடைய கண்களுக்கு தெரிவதை நீங்கள் உணர முடியும். இந்த பாடலை நீங்கள் சொல்லி கையில் இருக்கக்கூடிய பூக்களை முருகரோட பாதங்களில் போட்டுவிட்டு கற்பூர ஆரத்தி காட்டி வாய் விட்டு சத்தமாக அரோகரா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, ஆறுபடை ஆண்டவனுக்கு அரோகரா, தாயான தெய்வத்திற்கு அரோகரா, தந்தையான தெய்வத்திற்கு அரோகரா, மூச்சான முருகனுக்கு அரோகரா,
பேச்சான முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் உங்களோட மனம் விட்டு நல்ல சத்தமாக சொல்லலாம். மேலுமே திருநீர் வைக்கும்போது சொல்ல வேண்டிய பாடல்களை நம்ம பார்ப்போங்க. முருகரோட பாதத்தில் இருக்கக்கூடிய பூவில் ஒன்றை எடுத்து உங்களோட சட்டையை அல்லது கைப்பையில் வைத்துக்கொண்டு வேலைக்கு போங்க. நல்லா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வேலையுமே சிறப்பாக முடியும். வீட்டில் இருந்து கிளம்பும்போது கையில் திருநீரை எடுத்து செயல்பட்டு அழிந்தது என துவங்கும் கந்தர் அலங்கார பாடலை பாடி நீங்கள் நெற்றி நிறைய திருநீர் வைத்து செல்லுங்க. பிறகு ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா அஷ்டாங்க நமஸ்காரமும், பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா பஞ்சாங்க நமஸ்காரமும் செஞ்சு வழிபட வேணும். அதற்கு பிறகு முருகரோட ஏதாவது ஒரு பாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு அலுவலகம் செல்லும் வழியில் கூட நீங்கள் பாடிக்கொண்டே போகலாம். அந்த பாடலை கேட்டுக்கொண்டோ அல்லது நீங்கள் செல்லலாம். இப்படி தொடர்ந்து செய்வதனால முருகன் எப்போதுமே கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையுமே உங்களுக்கு ஏற்படும். எடுத்த காரியங்கள்லையுமே முருகன் எப்படி வீரமாக தாய் தந்தையர்கிட்ட சண்டை போட்டு அவர் எப்படி ஒரு தனி ஆளாக உட்காந்து அதை எப்படி செஞ்சார், வெற்றியை நாடினார் பற்றியா, அந்த வகையில் நீங்களுமே உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். ஒரு தன்னம்பிக்கை உங்கள் மேலேயே உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். மேலுமே நீங்கள் எடுத்த காரியங்களில் ஒவ்வொன்றுமே வெற்றியை கொடுக்கும். வெற்றியும் நன்மையும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தோமா நம்ம உடலை தூய்மையாக வைத்திருக்க வேணுங்க. இந்த முருகன் வழிபாடு செய்கிறவங்க கை கால்களையும் முகத்தையும் குளிர்ந்த நீரால் சுத்தம் செய்வது அவசியமான ஒன்றாக இருக்குது. மேலுமே ஒரு முருக உருவப்படம் அல்லது முருக சிற்பம் இது இருக்கும் இடத்துல வேறு உருவங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. உட்கார்ந்து கொள்ள இருக்கை நாற்காலி தரையில் அமர வேணும் என்ற கட்டாயம் கிடையாது. காலணி இல்லாமல் எளிமையான ஆடைகளை அணிந்திருந்தாலே போதுங்க. மேலுமே இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யும்போது முருகரோட உருவத்தை சுமார் 20 வினாடிகள் பாருங்க. இரு கைகளையும் கூப்பிட்டு இதனை கற்பனை செஞ்சுக்கோங்க. ஒரு மலர்ந்த தாமரைப்பூ இது உங்களோட இதயத்தில் இருக்கிறது. அந்த பூவில் முருகரோட திருப்பாதங்கள், இவற்றில் சிலம்பு, சதங்கை, தண்டை போன்ற ஆபரணங்கள் இருக்குது. இதனை சுமார் 20 வினாடிகள் கற்பனை செய்யுங்க. பிறகு இது எல்லாமே நீங்கள் படிங்க அல்லது கேளுங்க. இந்த பாடல்கள்லாம் ஓம் சரவண பவ ஓம் என்று 3 முறையும், அருவமும் உருவாகி என்ற கந்தபுராண செய்யுங்க. கௌமாரம் தலைப்பு பாடல். மேலுமே ஆடும் பரில் வேல் என தொடங்கும் கந்தர் அனுபூதியுமே செய்யுங்க. மேலுமே ஏறுமயில் என தொடங்கும் திருப்புகழ் 1328, உருவாய் அருவாய் என தொடங்கும் கந்தர் அனுபூதி. இந்த பாடல்கள் எல்லாமே நீங்கள் பாடுவது ரொம்ப நல்லது. இரு கைகளோட தத்துவம், ஒரு கை பரமாத்மா இறைவன், ஒரு கை நம் ஆன்மா உயிர், இவை இணைந்திருப்பதே ஆத்ம வைத்மம். இதுதான் முருகன் தத்துவத்தோட குறிக்கோளுங்க. முருகனை வழிபடும் போது கைகளை தனித்தனியாக விரித்து வழிபடுவது தவறு. பொதுவாகவே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்வதைத்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இறைவனை முருகன் உருவில் நம்ம நினைக்கிறோமோ, வெற்றிவேல் இறைவனுக்கு அரோகரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். முருகனுக்காக திருப்புகழ் பாடல்கள் 6வது எண் பாடலான முத்தை தரு என்று துவங்கும் பாடலிலிருந்து 1334 எண் பாடல் வரைக்குமே நீங்கள் பாடி வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இந்த மாதிரியான முருகன் வழிபாடு செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுங்க. முருகன் அருளால் இனி வரக்கூடிய காலகட்டங்களும் உங்களுக்கு யோகமாக ஆக உங்களுக்கு முருகன் கூடவே இருந்து உங்களுக்கு அருள் செய்வார். இப்படி நீங்கள் தினமுமே முருகன் அருளால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு யோகமாக மாறுங்க. முருகன் அருள் இருந்தால் மட்டுமே உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். முருகன் வழிபாட்டில் நம்ம வழிபாடு தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கும்போது மன அமைதி, செல்வ வளம், நல்ல ஆரோக்கியம், திருமண பாக்கியம், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் வெற்றி, கர்ம வினைகள் அனைத்துமே நீங்குங்க. தீய சக்திகிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். மற்றும் ஆன்மீக வளர்ச்சி போன்ற பல்வேறு நன்மைகளை நம்ம முருகன் வழிபாடு செய்வதனால கிடைக்கும். மேலுமே இது பார்த்திங்களா, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நேர்மறை எண்ணங்களையும் வெற்றிகளையும் கொண்டு வரும். முழுமையாக முருகன் அருள் இருந்தால் மட்டும் உங்களுக்கு கோடான கோடி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க ஆரம்பிக்கும். இந்த முருகன் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே அது உங்களோட வாழ்க்கையில் சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். முருகன் வழிபாடு மன அமைதியை கொடுக்கும். மேலுமே உடல் நலம், ஞானம் மற்றும் தடைகளை நீக்குதல் போன்ற பலன்களை எல்லாமே கொடுக்கும். அறியாமையை நீக்கும். கல்வியிலும் சரிங்க, வேலை வாய்ப்புலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அளித்து திருமண தடைகளை நீக்கி குழந்தை பாக்கியம் போன்ற பல நன்மைகளையும் அளிக்கிறது.
இது ஆன்மீக வளர்ச்சி, தன்னம்பிக்கை, வீரம் ஆகியவற்றை எல்லாமே மேம்படுத்த உதவுகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை உருவாக்கி உங்களோட வாழ்க்கையே பிரகாசமாக மாற்றும் ஒரு அற்புதமான கடவுள் தான் இந்த முருகப்பெருமான். இவரை தொடர்ந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக வளரும். மேலுமே முருகன் அருள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சிவபெருமான் அருளுமே நிச்சயமாக கிடைக்குங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே முருகன் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றமும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஏற்றமும் கொடுக்கும். மேலுமே உங்களால் முடிந்த வரைக்குமே நீங்கள் விரதம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்களா, செவ்வாய்க்கிழமை அந்த கந்த சஷ்டி விரதம் இந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியாமல் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.